ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போது நான் 1.5 kg ஷீலா மீன் வாங்கியிருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே அதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வர டைமில் நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ நான் மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துறேன். மல்லித்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அந்த அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துறேங்க. இதெல்லாமே சேர்த்திட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். இப்போ 2 தக்காளி பழம் கட் பண்ணி அதோடையே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ அந்த தக்காளி வெங்காயம் போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது அதெல்லாம் நல்லா ஆறின கடைசியில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மசாலா பாருங்கள் நல்லா வதங்கி எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போது மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எள்ளெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய். அது சூடான உடனே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா கீரி சேர்த்திக்கிங்க. அதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின கடைசியில் ஒரு 1/2 தக்காளியில் 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். தக்காளி நம்ம அரைக்கவும் சேர்த்தணும், முழுசாகவும் போடணும். மீன் குழம்புக்கு அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை அதோடு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி அதில் ஊற்றிருக்குறேங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சுங்க. குழம்புக்கு உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு நம்ம மீன் சேர்த்திக்கணும். மீன் சேர்த்திட்டு கரண்டியை வச்சு ஜஸ்ட்டு ஜென்டிலாக ஒரே ஒரு கலர் மட்டும் கலந்து கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் மீனை நல்லா வேக விட்டுடணும். ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் வைங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மீனை வேக வைக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். சூப்பரான ஷீலா மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி